ஹாய் காய்ஸ், அறிவோம் தையலை அதிநுட்பமாய். இன்றைக்கி 8வது நாள் கிளாஸு. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு முன்துண்டை முழுசாக ரெடி பண்ணிடணும். அப்படி பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம ஷோல்டர் ஒட்டிடணும். சரி, இப்போ ஷோல்டர் ஒட்டினதுக்கு அப்புறமா நெக்கை ஃபினிஷ் பண்ணணும். அதாவது பைப்பிங், கிராஸ் பீஸ் கொடுத்து ஹெம்மிங் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் ஷோல்டரை ஒட்டினதுக்கு அப்புறம் தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி முன்துண்டை முழுமையாக முடித்து வச்சுருக்கணும். இப்போது ஷோல்டர் ஒட்டிட்டா உடனேயே நம்ம நெக்கை முடிச்சிடணும். இப்போ இந்த ப்ளவுஸில் ஒரு த்ரெட் பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். அதுக்கு நடுவில் பைப்பிங் த்ரெட்டுன்னே கடையில் விற்கும். அதை வாங்கி வச்சு அந்த த்ரெட்டை ஒட்டி நம்ம ஒரு தையல் போட்டு வந்துடணும். இந்த மாதிரி தையல் போடுறதுக்கு நம்ம சிங்கிள் ஃபுட் ப்ரெஷரை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது கையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் வெட்டிடணும். நம்ம பின் துண்டை எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி பார்டரை வச்சு ஒட்டி நம்ம திருப்பி விட்டுடணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா கை நமக்கு ரெடி ஆகிடும். கை ரெடியானதுக்கு அப்புறமா கையையும் உடம்பையும் நம்ம பொருத்தணும். நம்ம சரியான அளவில் வெட்டியிருந்தோம்னா கையும் உடம்பும் சரியாக பொருந்திடும். எப்படி இருந்தாலும் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் தைக்க ஆரம்பிக்கணும். கையையும் உடம்பையும் ஜாயின் பண்ணுறப்ப உடம்பு துணி எப்பயும் கீழே இருக்கணும், கை துணியை தான் மேலே வச்சு தைக்கணும். அப்படி ரெண்டையும் ஜாயின் பண்ணுறப்போ எந்த துணியையுமே இழுக்கவே கூடாது. கையையும் சரி உடம்பையும் சரி அப்படியே வச்சு தான் நாம் தைக்கணும். இந்த மாதிரி தைச்சாதான் ஷோல்டர் பக்கம் ஒரு மாதிரி சுருங்குனாப்பில் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போது கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் நேராக தைச்சி நாம் மொத்தத்தில் ப்ளவுஸை முடிக்கிறோம். இந்த மாதிரி முடிக்கிறப்ப அளவு ப்ளவுஸை வச்சு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது, கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம மார்க் பண்ண இடத்தையும் நேர்கோடாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு நம்ம தைக்கணும். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே இந்த ஆம் ஹோல் கட்டிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட அப்படியே நிறுத்தி வச்சிடணும். இதுக்கப்புறம் கையோடைய ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்துக்கணும். அந்த இடம் வரைக்கும் நம்ம திரும்பவும் கோடு போட்டுக்கிட்டு தான் தைச்சி கொண்டு வரணும். இப்போது இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் நம்ம தைச்சி முடிச்சிடணும். கடைசியாக இந்த பேக் சைடு டாட்ஸை போட்டுடணும்.